அனைவருக்கும் வணக்கம். அகத்தவும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் நவம்பர் 15ஆம் தேதியை காண உள்ளோம். ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் பணிவு என்ற 15ஆம் தேதியினை ஜேம்ஸ் ஆலன் பதிந்த அந்த நவம்பர் 15ஆம் தேதி ஆங்கில பதிவினை தமிழில் கூற வேண்டும் பணிவு என்று கூறலாம். தன்னிலையின் படிமையினை அளித்து அன்பில் அமைதியில் பெருகி மையப்பகுதி செல்லவும். மனிதர்கள் தன்னிச்சையாக ஆட்சி செய்யும் இறைமை மீது நம்பிக்கை இழந்து முரணாக தங்கள் வழிபாட்டாளர்களின் விருப்பங்களை திருப்திப்படுத்த தங்கள் இதயங்களில் ஒரு புதிய ஒளியுடன் பொது நீதி உடையவனாகிய வல்லவனிடம் திரும்புகிறார்கள். மேலும் அவர்கள் தனிப்பட்ட மகிழ்ச்சிக்காகவும் திருப்திக்காகவும் அல்ல, மாறாக அறிவுக்காகவும் புரிதலுக்காகவும் நாணத்திற்காகவும் தன்னை அடிமைத்தளத்திலிருந்து விடுபடுவதற்காகவும் இறையவனிடம் திரும்புகிறார்கள். கீழ்ப்படிதல் எனும் இயல்பான அமைதியின் பாதைக்கு செல்லவும் என பதியலாம். படித்த ஆங்கில பதிவினை what we can say in a single word: silent, secure, initiative level, ever natural trend. Destroying the idols of self, we draw nearer to the great silent heart of love. When we have lost faith in a God who can be cajoled, who rules arbitrarily and capriciously, subverting the whole order of things to gratify the wishes of his worshippers, and are turning with a new light in the hearts to the God of love, and to him they turn, not for personal happiness and gratification, but for knowledge, for understanding, for wisdom, for liberation from the bondage of self. Enter the path of obedience to the law. On November 15th, he says, we can say in simple words: silence, secure, initiative level, ever natural trend. தமிழில் பணிவு என கூறி நவம்பர் 15ஆம் தேதி பதிவினை அகத்தவும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.